கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கூட்டணி ஆட்சின்னு நயினார் சொல்றது அமித்ஷாவோட ஒரு கருத்தா இருக்கலாம். ஏன்னா அமித்ஷா வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கூட்டணியா இல்லையான்னு பத்திரிகாரெல்லாம் கேட்டப்போ கூட டெல்லி என்ன சொல்றதோ அதுதான் எங்க உத்தரவு அப்படின்னு சொல்றாங்களே தவிர இவங்க கருத்தை சொல்லலை. என்ன சொல்றாரு அமித்ஷா? அதிமுகவின் தலைவரை முதல்வர் வேட்பாளரை நாங்கள் முடிவு செய்வோம். நீங்க யாருங்க அதிமுக முதலமைச்சரை முடிவு பண்றதுக்கு? உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யார்? கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கிறதுக்கோசரம் தலைமையில் ஏறி உட்கார்ற கதை தான் டெல்லி பாஜகவோட கதை. இதனால என்ன நடக்கும்? பொறுத்து பார்ப்பார் எடப்பாடி. போங்கடா, உங்க விவகாரமே வேண்டான்னு விஜயோட போய் சேர்ந்து, விஜய் நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் 90 சீட் எடுத்தீங்கன்னு சொன்னா வச்சுங்க. ஏன்னா இவருக்கு ஒரு 25%, அவருக்கு ஒரு 15, 40%, 45% போது வந்துடலாம். அப்போ பாஜக நிலைமை என்ன ஆகும்? நல்ல துண்டு போட்டு போக வேண்டியதான். பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்து கூட்டணிக்கு முட்டு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு சீட் வந்திருக்கா? இல்லை ஒருவேளை இந்த இது பண்ணுறாங்களோ, அந்த ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்களோ, செட் பண்ணுறாங்களா? கூட்டணி ஆட்சி செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் என்ன வேணால் செட் பண்ணுங்க. எடப்பாடி ஒத்துக்கிறதா இல்லை. திராவிட கட்சிகள், அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், கூட்டணி ஆட்சி என்பது அவர்கள் டிக்ஷனரியிலே கிடையாது. நீங்கள் 15% ஓட்டு வங்கி என்டிஏன்னு சொல்கிறீங்க, அது எவ்வளோ பிச்சுன்னு போச்சுன்னு தெரியாது. அதுவும் அண்ணாமலை போன பிறகு குறைய வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய நண்பர்களோட பசங்கள்லாம் சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் பிஜேபி போட மாட்டோம், அண்ணாமலை இல்லை. அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க. அண்ணாமலை எடுத்துட்டீங்கல்ல, நாங்கள் பிஜேபிக்கு போட மாட்டோம். இப்போ இந்த சுற்றுப்பயணம் கோயம்புத்தூரில் போயிட்டு இருக்காரு, இதெல்லாம் கை கொடுக்குமா அவருக்கு? சுற்றுப்பயணம் போய் ஜெயித்தவர்கள் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும். சுற்றுப்பயணத்தினாலேயே தேர்தலில் ஜெயித்தவங்க. மக்களை கவர்வதற்கு சுற்றுப்பயணம் தேவைப்படும். சரியான நேரத்தை எடப்பாடி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவர் கை கொடுக்கும் நம்ம. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நயினார் அவர்கள் சொன்னது என்ன, கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் 2026 தான் நடக்க போகுது அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்றாரு. அதுதான் உண்மையும் கூட. ஆனா எப்படி கூட்டணி ஆட்சி அமையும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கூட்டணி ஆட்சின்னு நயினார் சொல்றது அமித்ஷாவோட ஒரு கருத்தா இருக்கலாம். ஏன்னா அமித்ஷா வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டு தலைவர்கள் அப்படி வாயை திறக்கவே மாட்டேன்றாங்க. கூட்டணியா இல்லையான்னு பத்திரிகாரெல்லாம் கேட்டப்போ கூட டெல்லி என்ன சொல்றதோ அதுதான் எங்க உத்தரவு அப்படின்னு சொல்றாங்களே தவிர இவங்க கருத்தை சொல்லலை. இன்னைக்கு தான் முதல் தடவையா கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை நயினார் நாகேந்திரன் பயன்படுத்தியிருக்காரு. இது பாஜக அதிமுக கூட்டணியில் பிளவை அதிகப்படுத்தும். நயினாரே சொல்லிட்டாருன்னா, ஏன்னா அடுத்தது அதிமுக ஆட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது காரணமே எடப்பாடி தலைமையில் அதிமுக அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில். அது கூட பாஜக எம்எல்ஏ எல்லாம் வருவாங்க. வீழ்த்தணும், அது ஒரு கான்செப்ட். திமுக வீழ்த்தணும், இந்த அணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வீழ்த்தின மாதிரி தானே. திமுக வீழ்த்தணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும், பாஜக எம்எல்ஏக்கு கொஞ்சம் அதிக லெவலில் வரணும், மற்ற கட்சி எம்எல்ஏ வரணும். இதுதான் பேசப்பட்டது. அப்படி பேசிட்டு திடீர்னு இப்போ என்ன சொன்னார் அமித்ஷா? அதிமுகவின் தலைவரை முதல்வர் வேட்பாளரை நான் முடிவு செய்வேன், நாங்கள் முடிவு செய்வோம். நீங்க யாருங்க அதிமுக முதலமைச்சரை முடிவு பண்ணுறதுக்கு? உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யார்? அதிமுக முதலமைச்சர் முடிவு பண்ணக்கூடியது அதிமுகவோட எம்எல்ஏக்கள், அதிமுக கட்சி தலைவர்கள். பாஜக முடிவு பண்ண முடியாது. கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கிறதுக்கோசரம் தலைமையில் ஏறி உட்கார்ற கதை தான் டெல்லி பாஜகவோட கதை. இதனால என்ன நடக்கும்? பொறுத்து பார்ப்பார் எடப்பாடி. போங்கடா, உங்க விவகாரமே வேண்டான்னு விஜயோட போய் சேர்ந்து, விஜய் நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் 90 சீட் எடுத்தீங்கன்னு சொன்னா வச்சுங்க. விஜயும் எடப்பாடியும் ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இவருக்கு ஒரு 25%, அவருக்கு ஒரு 15, 40%, 45% போது வந்துடலாம். அப்போ பாஜக நிலைமை என்ன ஆகும்? நல்ல துண்டு போட்டு போக வேண்டியதான். ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போறதில்லை.
இவங்க வாயை விட்டே கெடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கெடுறாங்க. இப்ப கூட்டணி ஆட்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் முடிவுகள் வந்து விட்டதா? இல்லை. அதிமுக வந்து மெஜாரிட்டிக்கு ஷார்டேஜா இருக்கா? உங்களோட தயவு தேவைப்படுதா? பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்து கூட்டணிக்கு முட்டு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு சீட் வந்திருக்கா? தேர்தலே ஒன்றும் நடக்கல. இல்ல ஒருவேளை இந்த இது பண்றாங்களோ, அந்த ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்களோ, செட் பண்றாங்களா? கூட்டணி ஆட்சி செட் பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்க என்ன விட செட் பண்ணுங்க. எடப்பாடி ஒத்துக்கிறதா இல்லை. எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். கூட்டணி ஆட்சிங்கிற கருத்து என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்காங்க. திராவிட கட்சிகள் அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், கூட்டணி ஆட்சி என்பது அவர்கள் டிக்ஷனரியிலே கிடையாது. 1967 திமுக ஜெயிச்ச பொழுது அண்ணாதுரை முதலமைச்சர். அப்போ எல்லாம் சொன்னாங்க சுதந்திரா கட்சிக்கு வந்து நம்ம சீட் கொடுக்கணும், முஸ்லீம் லீக் சீட் கொடுக்கணும். அண்ணா சொன்னாராம், அமையப்போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. ஒரே வார்த்தை முடிச்சார் அண்ணா. கலைஞர் வந்தப்புறம் அதே சொன்னார். கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நடத்தினார். வெளியிலேருந்து காங்கிரஸ்காரங்க ஆதரவு கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ காங்கிரஸ்காரர் சொன்னால் எனக்கு மந்திரி பதவி ஒன்று, உள்துறை அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர்னா. கலைஞர் ஒன்றும் பண்ணல. சோனியா அம்மா கூப்பிட்டார். என்னங்க அம்மா உங்கள் ஆளுங்கெல்லாம் துள்ளுறாங்கன்னாங்க. ஒரு போடு போட்டாங்க சோனியா, எல்லாம் கப்சி பாய முடிச்சு. திமுகவோ அதிமுகவோ என்றைக்குமே கூட்டணி அப்படிங்கிறத கிடையாது. தமிழ்நாட்டு மக்களும் எப்படி ஓட்டு போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? போட்டால் திமுக அள்ளி கொடுப்பாங்க, அதிமுக அள்ளி கொடுப்பாங்க. மற்ற மாநிலங்கள் மாதிரி 50-50 அது நடுவாந்திரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் பண்ண மாட்டாங்க. டெசிசிவ் மேண்டேட் தமிழ்நாடு மக்கள் கொடுக்கக்கூடிய என்றைக்குமே டெசிசிவ் மேண்டேட். கூட்டணி அந்த மாதிரி விவகாரங்கள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வந்ததில்லை. இப்போ இனிமேல் தெரியாது. இது வரைக்கும் வந்ததில்லை. வந்தால் அதிமுக வரும், இல்லை திமுக வரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் ரூல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாடு பாஜக வளர்ந்தாச்சா? இல்லை. நீங்கள் 15% ஓட்டு பங்கு என்டிஏன்னு சொல்கிறீங்க, அது எவ்வளோ பிச்சுன்னு போச்சுன்னு தெரியாது. பாமக பிச்சுன்னு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு மொத்தம் இருக்கிறது 4-5% தான். அதுவும் அண்ணாமலை போன பிறகு குறைய வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை போகிற பிறகு கட்சி தலைவர் பதவியில் இல்லாத பொழுது பாஜகவின் வாக்கு வங்கி என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, என்னுடைய நண்பர்களோட பசங்கள்லாம் சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் பிஜேபி போட மாட்டோம், அண்ணாமலை இல்லை. அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க. அண்ணாமலை எடுத்துட்டீங்கல்ல, நாங்கள் பிஜேபிக்கு போட மாட்டோம். அந்த மாதிரி வாக்கு இழப்பு வேறு நிறைய போயிட்டுருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு எதுக்கு கூட்டணியை பற்றி பேசணும்னு எனக்கு தெரியல. அதான் சார், இப்போ இந்த சுற்றுப்பயணம் கோயம்புத்தூரில் போய்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் கை கொடுக்குமா அவருக்கு? கண்டிப்பாக. எடப்பாடி மக்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாருன்னா அது நல்ல சகுனம். இத்தனை நாளாக கொஞ்சம் சொணங்கி இருந்தார், 2-3 வருஷம் சொணங்கி இருந்த மாதிரி தோணித்து ஒரு அறிக்கையை மட்டும் விட்டு இருந்தார். மக்களை போய் சந்திக்கிறவங்க அரசியல்வாதிங்க. மக்களுக்கு அப்போ தான் சந்தோஷம் வரும். நம்மளை தேடி ஸ்டாலின் வந்தார்ப்பா, நம்மளை தேடி எடப்பாடி வந்தார்ப்பா, நம்மளை தேடி அண்ணாமலை வந்தார்ப்பா, அவங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். முதலமைச்சரே வந்து ஓட்டு கேட்டார்ப்பா. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் அரசியல்வாதியோட வேலை. இவன் போய் நிற்பான் மந்திரி வீட்டு வாசலில் 10 மணி நேரம் ஒரு மனுவை கையில் வச்சுட்டு உதவி கேட்டு. ஆனால் அவரை தேடி முதல்வரோ முன்னாள் முதல்வரோ வந்தாங்கன்னா சந்தோஷப்படுவான். என்னை தேடி வந்துட்டாங்கப்பா, ஓட்டு கேட்டாங்கப்பா அப்படிமா. அது மக்களோட மனநிலை. அந்த மனநிலையை புரிஞ்சுண்டு சுற்றுப்பயணம் போய் ஜெயித்தவர்கள் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும். சுற்றுப்பயணத்தினாலேயே தேர்தலில் ஜெயித்தவங்க. மக்களை கவர்வதற்கு சுற்றுப்பயணம் தேவைப்படும். சரியான நேரத்தில் எடப்பாடி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவர் கை கொடுக்கும் நம்பணும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது அதிமுக தாவேகா அப்படிங்கிறது. ஒருவேளை அமைஞ்சால் என்ன ஆகும்? தாவேகா பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. இது வரைக்கும் நாளைக்கு என்ன பேச போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு. ஜனவரியில் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இப்பொழுதுலேருந்து ஜனவரிக்குள்ளே கட்சி வளர்த்தெடுத்து எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் எ ஹெர்குலியன் டாஸ்க். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி அடையலாம். இல்லை, நான் விஜயை ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். ஆனால் அடுத்த தேர்தலில் முடிஞ்ச முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் தயாராக இல்லை. ரெண்டுக்கும் நான் தயாராக இல்லை. விஜய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 10 வருடங்கள் கழிந்து 15 வருடங்கள் கழித்து ஒரு வேற்றிடம் வரும்போது முதலமைச்சராக வரலாம்.
அவருக்கு வயசும் இருக்குது, ஆட்சியை பிடிக்கிறதுக்கான தகுதி இருக்குது. அந்த 20 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் அவர் கட்சி எப்படி நடத்திட்டு போகிறாருன்னு பார்க்கணும். சீமான் மேலே என்னதான் குறை சொன்னால் கூட எல்லா தேர்தலையும் போட்டி போடுறாரு. நீ ஓட்டு போடுறியோ இல்லையா அது எனக்கு கவலை இல்லை. ஜனநாயக கடமை, நான் தேர்தலில் என் கேண்டிடேட்டை போடுவேன், என்னோட கொள்கையை சொல்லுவேன். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும். அந்த தைரியசாலி சீமான். ஒரு நாள்னா ஒரு நாள் தமிழ்நாடு எனக்கு ஓட்டு போடும் அப்படின்ற நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு சீமான். அந்த மாதிரி நம்பிக்கை விஜய்க்கு இருந்ததுன்னா அவர் வெற்றி அடையதுக்கு வாய்ப்பு. ஓகே சார், அவர் தான் சொல்லியிருக்காரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை, திமுக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாரு விஜய். சொல்கிறாரு. அதிமுக பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அதிமுகவும் ஒரு கட்சி தானே, எதிர்கட்சி தான் இல்லைங்கள. அதிமுக பற்றி ஏன் தப்பாக பேச மாட்டேங்கிறாரு? ஏன்னா நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு ஒரு பாலமாக இருக்கட்டும் அப்படின்னா நட்பாக இருக்கார். இந்த பாஜகவோடையும் திமுகவோடையும் எதிரணியில் இருந்தால் கூட அதிமுகவோட நட்பாக இருக்கார். அந்த நட்பு கூட்டணியாக மலருமாங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். இல்லை, அவர் விஜய் வந்து இங்கே பாஜக வந்து அட்டாக் பண்ணுறாரு, அது அந்த அட்டாக் வந்து அதிமுகவுக்கும் ஒரு பாதிப்பாகும்ல. விஜய் வந்து பாஜகவை அட்டாக் பண்ணுறத விட திமுக தான் அதிகம் அட்டாக் பண்ணுறாரு. பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார், ஆனால் பெரிய லெவலில் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. விஜய் இன்ஃபேக்ட் எதிர்ப்பை வந்து இன்னும் அதிகமாக தெரிவித்தாதான் அரசியலில் பலம் காட்ட முடியும். இன்னும் போராடணும், இன்னும் இறங்கி போராடணும். இன்னும் ஃபீல்டை விட்டு வரல, பனையர் விட்டு வெளியில் வரணும். அவர் இறங்கி வந்து போராடி மக்கள் பிரச்சனை எடுத்து. ஏன்னா விஜய் ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணும்னா அவர் கூட இருக்க அட்வைசர்லாம் அவர் அட்வைஸ் பண்ணி அவரை களத்தில் இறக்கணும். ஏசி ரூமில் இருந்து மட்டும் கட்சி வளர்க்க முடியாதுங்க. எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா அவங்களுக்கு? ஊராக சுற்றுப்பயணம் போனார். இத்தனைக்கு எம்ஜிஆர்னா மக்கள் உயிரே கொடுப்பாங்க. அவரே கஷ்டப்பட்டு உழைச்சி கட்சியை வளர்த்தார். அதில் ஒரு 100ல் 1 பங்கு கூட நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்களே. எம்ஜிஆர் நீங்களும் ஒன்றா இட முடியுமா? ஸோ விஜய் கட்சியை வளர்க்கணுன்னா கஷ்டப்படணும். ஓகே, இந்த 3 முனை போட்டி மும்முனை போட்டி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. சீமானா அவர்களை மட்டும் லைட்டாக வெளியே தள்ளிட்டாங்களா? விஜய் உள்ள கொண்டு வராங்க, சீமானை கொஞ்சம் அவுட் பண்ணுறாங்களே. இல்லை, அவங்களுக்கு என்ன விஜய் சீமானை ஒன்றா சேருவாங்களோன்ற ஒரு டவுட்டாக கூட இருக்கலாம், தெரியல. 2 பேருமே திரைத்துறையிலிருந்து வந்தவங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ இருக்கிற கள நிலவரப்படி இப்போ இருக்க கூட்டணிகள் தேர்தலுக்கு முந்தைய மாதங்களுக்கு முன்பு மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். விஜயோட யார் யார் போகிறாங்க, எந்த பலமான கூட்டணியிலேருந்து உடச்சிட்டு போய் சேர போகிறாங்க, இதெல்லாம் இப்போ தெரியாது. தேர்தலுக்கு முன்னாடி மட்டும்தான் உண்மையான கூட்டணியோட பலவீனம் தெரியும். இப்போ நம்ம பேசுகிறதுலாம் ஒரு 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 யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய விஷயங்கள். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.